ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீடம் சொல்லிட்டு சசிகுமார் சாரோட படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ரொம்ப நாளா இந்த படத்தோட டீசர் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா வந்து இருந்து இலங்கை தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சத்யசிவா, மியூசிக் வந்து ஜிப்ரான், நம்ம சசிகுமார் சார் அவங்க, அப்புறம் ஜேபி நிஜமோத் கஜோல் அவங்க ஜேபி நடிச்ச ஹீரோனி அவங்க, பல ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசலாமா? ஓகே. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எதுக்காகடா இந்தியாவுக்கு வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? எங்கட பாட்டி சொல்லுவா, ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. கடந்த 6 மாசத்துல இந்தியாவுக்குள்ள வந்த அகதிகளை எல்லாம் கைது பண்ணணும். எதுக்கு சார் தள்ளுறீங்க? நாங்களும் மனுஷர் தானே. மியூசியம் பயங்கரமா இருக்கு. தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பாக்குறீங்க? நம்மள மனுஷங்களாவே அவங்க நினைக்கலையே. சரி, நீ அவனை கொல்லு. விசாரணை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரா? அம்மா, அப்பா கண்டிப்பா வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருமா. சாப்பிடறதுக்காக போய் சொல்வி, அப்படி இல்லைல்ல? இல்லம்மா. சரி, உண்மையா இருக்குது. என்ன சொல்றது? பேஸ் ஆன் ட்ரூ ஈவெண்ட் சொல்றாங்க. ஆனா அது இதுவா பார்க்கறதே ஒரு கொடுமையா இருக்கு. இது உண்மையா நிகழ்ந்திருக்குன்னு அது எவ்வளவு கொடுமையா இருக்குமோ தெரியல. எப்படி ஜேபிஎம்ல நடந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கோம். இது உண்மையா நடந்த நிகழ்வு படமா எடுக்கிறாங்க. இன்னமும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஒரு விதமா ஒரு வழிகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஏன்னா தொடர்ந்து சசிகுமார் சார் வந்து இலங்கை தமிழர் நடிக்கிறாரு. அவர் படம் நடிக்கிறது எல்லாமே இப்போலாம் தரமா இருக்குது. அவருக்கான ஒரு உண்மையான ரெகக்னேஷன் இப்பதான் கிடைக்க வருது நெஞ்சு. நான் உண்மையான நடிகர் இப்படிதான் வருவாப்ல. சசிகுமார் சார் ஸ்கிரீன்ல பார்க்க கதாபாத்திரமா ஒன்று இருக்காரு பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம இலங்கை தமிழர்கள் பார்த்தோம். நம்ம இப்ப இங்கேயும் பார்த்தா அதே பாஷையில அதே ஒரு கதைக்களமாக வருது. என்ன அங்க வந்து பாம்பு வச்சு அந்த போய் மனிதத்தையும் இங்க வந்து கொஞ்சம் ரியலா காட்டிருக்காங்க என்ன நடந்தோ சொல்லிட்டு. சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே என்ன பண்றது, இந்த வெவ்வேறு அரசியல்வாதி கூட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படின்னா பயங்கர இம்பாக்டா இருக்கு. கலர் கிரேடிங் சூப்பரா இருக்கு. மியூசிக் ஜிப்ரான் சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. அவர் ஒரு தரமான மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். நிறைய வெரைட்டிஸ் பாட்டு கொடுத்தாரு. அவர் நிறைய பயன்படுத்துற தமிழ் சினிமா நினைக்கிறேன். நிறைய சாங்கா சூப்பரா கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்துங்க. பாட்டு கேட்டா நல்லா இருந்தது. அந்த அம்மா பாட்டு, ஆறாவது பாட்டு, அது சூப்பரா இருந்துச்சு. நிஜமோல் கஜல் அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது அவங்க ஆக்டா இருக்காங்க. ஜேபி மாதிரி இது கொஞ்சம் ஆக்டா இருக்காங்க. படம் வரட்டும். படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து நம்ம நிறைய பேசுவோம். இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கமா ஏற்படுச்சு. ஏன்னு தெரியல, நம்மளாம் வந்து கொஞ்சம் எமோஷனலான கனெக்ட் இல்லாம நம்ம சினிமான்னு சொல்லி கடந்து போற ஆள்கள் கிடையாது. நம்ம சினிமாவை
விரும்புகிற ஆட்கள். அப்போ என்ன பண்ணும், சினிமா என்ன பண்ணல, நம்மள என்ன பண்ணும், யோசிக்க வைக்குமா, ஃபீல் பண்ண வைக்குமா. சில பேருக்கு பொழுதுபோக்கா இருக்குது, சில பேருக்கு இது ஒரு வாழ்வியலா இருக்குது, சில பேர் சமூகத்து மாற்றமா இருக்குது சினிமா. அந்த மாதிரி ஒரு ஆள்ல நான். நல்ல படமா இருக்கு, நல்லபடியா தேட்டர் கொடுக்கும், வெற்றி ஆயிட்டும். ஃப்ரீடம் படத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள். சசிகுமார் சார் தொடர்ந்து தைரியமா இந்த மாதிரி படங்களை நீங்க பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதை கொடுங்க, நல்லதை பகிர்வோம். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு கருத்து எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. தேங்க்யூ.